வணக்கம். இன்னைக்கு நாம் பகவான் நரசிம்மர் அவதாரம் செய்த புண்ணிய பூமியாக கருதப்படுற ஒரு இடத்த தான் பார்க்க போகிறோம். இது ஆந்திர பிரதேசத்தில் உள்ள அகோபிலம். அதாவது இங்கே உள்ள மூலவர் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி, அகோபில நரசிம்மர். இவர் பார்த்திங்கன்னா 9 வெவ்வேறு திருவுருவங்களில் இங்கே எழுந்தருளியிருக்கிறார். அதாவது நரசிம்மராவே பக்த பிரகலாதனை காப்பாற்றுறதுக்கும் இரண்யகசிபு என்ற அசுரனை வதம் செய்யவும் விஷ்ணு என்ன செய்கிறாரு, தூணை பழந்துக்கிட்டு நரசிம்ம அவதாரம் எடுத்த இடம்தான் இந்த தலம். அகோபிலம்னு ஏன் பேர் வந்துச்சுனாக்கா, நரசிம்மர் அந்த உக்கிரமாக வரும்பொழுது அவருடைய பிரம்மாண்டமான தோற்றத்தையும் வீரத்தையும் பார்த்த தேவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அஹோ பலம் அஹோ வீரியம், அதாவது என்ன பலம் என்ன வீரம் அப்படின்னு சொல்லிட்டு வியந்து பாடியதுனால இந்த இடத்துக்கு அந்த பேரே, அதாவது காரண பெயராக அகோபிலம்னு அமைஞ்சிடுச்சிங்க. சரி, இந்த நரசிம்மர் அவதரித்த இந்த இரண்யகசிபோடைய அரண்மனை தூண் அமைஞ்சிருந்த பகுதி உக்ரஸ்தம்பம் என்ற மலையுச்சியில் இன்றைக்கும் அது இருக்குங்க. இங்கே நல்லமல்லா மலைக்காடுகளுக்குள்ள 9 நரசிம்மர் திருக்கோயில்கள் இருக்குது. மேல் அகோபிலம், கீழ் அகோபிலம் அப்படின்னு 2ஆக பிரிஞ்சிருக்கு. மேலே பார்த்திங்கனாக்கா 4 நரசிம்மர் இருக்காங்க, கீழே 5 நரசிம்மர்கள் இருக்காங்க. இந்த மடத்தில் ஜீயர் ஸ்ரீ ஆதிவன் சடகோப யதீந்திர மகாதேசிகன். இவருக்கு நரசிம்மரே நேரில் சந்நியாச ஆசிரமம் அளித்த புனித தலம் இது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. ஆழ்வார்கள், அதாவது திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 வைணவ திவ்ய தேசங்களில் இது ரொம்ப முக்கியமான ஒன்றா கருதப்படுது. சரி, இந்த கோயிலுக்கு போனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, பய உணர்வு நீங்குதுங்க. ஜுவாலா மற்றும் உக்ர நரசிம்மரை தரிசிக்கிறதுனால மன பயம், எதிரிகளோட சூழ்ச்சி, அடுத்தது அமானுஷ்ய பயங்கள் இதெல்லாம் போயிடும். அடுத்தது ராகு கேது தோஷ நிவர்த்தி. நரசிம்மர்கள், அதாவது இந்த நவ நரசிம்மர்களையும் தரிசிப்பதனால நமக்கு ராகு கேது தோஷங்களை நிவர்த்தி செய்கிறார். குடும்ப அமைதி மற்றும் செல்வம், இது மாலோல நரசிம்மரை வழிபடுறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும், மகாலட்சுமியோட அருள் கிடைச்சி வறுமை நீங்கும். அடுத்தது ஆரோக்கியம் மற்றும் ஞானம், இது காரஞ்ச